ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5வது யூனிட்டில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ஷாஃப்ட் வந்து பார்த்தோம். அடுத்த சாப்டர் வந்து ஸ்ப்ரிங்கு. இதில் வந்து தியரியும் இருக்குது, அதே மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருக்குது. ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸ்ப்ரிங்குனா என்னது? ஸ்ப்ரிங்குனா ஒரு மெக்கானிக்கல் எலமெண்ட்டு. அது வந்து ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியல். சரியா? எலாஸ்டிக் மெம்பர்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம பிடிச்சி இழுக்கவும் முடியும், அதை கம்ப்ரஸ் பண்ணவும் முடியும். சரியா? அது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய லோடை வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். சரியா? டிஃப்ளெக்ஷன் ஆகும். இப்போ திடீர்னு ஒரு லோடு வந்து அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த லோடு ஸ்ட்ரெயின் எனர்ஜியை வந்து அதை வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். நம்மளுக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் வந்து அந்த எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும். சரியா? இதான அது ஸ்ப்ரிங்கு. இது வந்து ஒரு ரப்பர் பேண்டு மாதிரி தான். நம்ம லோடு கொடுக்கும்போது அதோட பொசிஷன்லேருந்து சேஞ்ச் ஆகும். லோடை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேல் பழைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்து ரிட்டன் ஆயிரும். சரியா? இதான அது மெக்கானிக்கல் ஸ்ப்ரிங்கோட ஃபங்க்ஷனு. சரியா? இப்போ ஸ்ப்ரிங் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெலிக்கல் ஸ்ப்ரிங், ரெண்டாவது வந்து கோனிக்கல் ஸ்ப்ரிங், மூணாவது வந்து டார்ஸ்னல் ஸ்ப்ரிங், நாலாவது வந்து லேமினேட்டட் ஆர் லீவ் ஸ்ப்ரிங், அஞ்சாவது வந்து டிஸ்க் ஆர் பெலவலே ஸ்ப்ரிங், 6 வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ஸ்ப்ரிங்கு. சரியா? இதில் வந்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிறது வந்து ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் மட்டும்தான். மீதி வந்து நம்ம டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்டில் வந்து நம்ம ஸ்ப்ரிங்ஸை பற்றி நம்ம படிப்போம். சரியா? இப்போ ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம நார்மலாக நம்ம டூ வீலரு மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஸ்ப்ரிங்ஸ் வந்து நம்ம பார்த்துப்போம். ஸ்ப்ரிங் வந்து எப்படி இருக்கும்? ஒரு சுருளாக இருக்கும்ல, அதை தான் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னா, ஒரு வயர் எடுத்துக்குவாங்க. நம்மளுக்கு எவ்வளோ டயாமீட்டர் தேவையோ அந்த டயாமீட்டர், இப்போ 10 எம்எம்க்கு 10 எம்எம் டயாமீட்டரு வயரை எடுத்து நம்ம வந்து என்ன ஷேப்புக்கு தேவையோ அந்த ஷேப்புக்கு வந்து என்ன சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு வந்து என்ன பண்ணிக்குவாங்க, ஸ்ப்ரிங் வந்து ஒரு நூல் சுற்றுற மாதிரி சுற்றுவாங்க. சரியா? இதான அது ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங்கோட கிராஸ் செக்ஷனல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சர்க்கிளாகவும் இருக்கும், ரெக்டாங்குலராகவும் இருக்கும், ஸ்கொயராகவும் இருக்கும். சரியா? இப்போ நம்ம மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் பார்க்குறது வந்து சர்க்குலர் ஸ்ப்ரிங் தான் பார்ப்போம். இண்டஸ்ட்ரியல் லெவலெலாம் பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் ஸ்ப்ரிங்கு, ஸ்கொயர் ஸ்ப்ரிங்கெல்லாம் நம்ம பார்ப்போம். சரியா? இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, சஸ்பென்ஷன் இருக்குல்ல, மோட்டார் சைக்கிளில் வந்து பைக்கில் வந்து சஸ்பென்ஷன் இருக்கும், அங்கே வந்து நம்ம ஸ்ப்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பைக்கு ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கே யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஸ்ப்ரிங் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ ஸ்ப்ரிங் வந்து எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு தேவைப்படும். சரியா? இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து டியூரபிலிட்டி, இது ரொம்ப நீடித்து இருக்கும். டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி, நம்ம என்ன டைமென்ஷனில் வந்து நம்ம செய்கிறோமோ அதே டைமென்ஷனில் வந்து இருக்கும். சரியா? டைமென்ஷன் வந்து சேஞ்சஸ் இருக்காது. சரியா? அதே மாதிரி டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கில். அதே மாதிரி கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ், துருப்பிடிக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, டூ வீலர்ஸ் எல்லாமே வெளியில் தான் மழையில் நிற்கும். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் எல்லாமே துருப்பிடிக்காது. சரி, அதனால் கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ்னால் துருப்பிடிக்காத தன்மை. துருப்பிடிக்காத தன்மை வந்து ஸ்ப்ரிங்ஸில் வந்து இருக்கும். சரியா? அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து க்ளோஸ்டு காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங், இன்னொன்று வந்து ஓப்பன் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். சரியா? க்ளோஸ்டு காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அப்படின்னா, நம்ம அந்த ஸ்ப்ரிங் வந்து நம்ம சுற்றுறது வந்து ரொம்பவும் க்ளோஸ்டாக நெருக்கமாக நம்ம சுற்றுறோம் அப்படின்னா அதான் அது க்ளோஸ்டு காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, எங்கே டென்சைல் லோடு வந்து அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து க்ளோஸ்டு காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பைக் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா தெரியும், பைக் ஸ்டாண்டில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் வந்து இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் வந்து எப்படி இருக்கும்? ஒரு சுற்றுக்கும் இன்னொரு சுற்றுக்கும் நடுவில் கேப் இருக்காது. அதான் அது க்ளோஸ்டு காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். நெக்ஸ்ட்டு ஓப்பன் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். ஓப்பன் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அப்படின்னா, நம்ம சஸ்பென்ஷன் பார்த்துருக்கீங்களா, டூ வீலரில் வந்து நம்ம பேக் சீட்டுக்கு பின்னாடி வந்து சஸ்பென்ஷன் இருக்கும். அந்த சஸ்பென்ஷன்லேயும் ஸ்ப்ரிங் வந்து இருக்கும்.
அதுவும் ஸ்ப்ரிங்கு தான். ஆனால் அந்த ஸ்ப்ரிங் வந்து எப்படி இருக்குது, ஒரு சுற்றுக்கும் இன்னொரு சுற்றுக்கும் நடுவில் வந்து கேப் அதிகமாக இருக்கா, அதான் அது ஓப்பன் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். இந்த ஓப்பன் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கம்ப்ரசிவ் லோடு எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோமோ அங்கெல்லாமே ஓப்பன் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். இப்போ நம்ம வண்டியில் வந்து ஏறி உட்காரும் போது என்ன ஆகும், நம்ம அந்த ஸ்ப்ரிங்கை வந்து அழுத்தும் போது என்ன ஆகும், அந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆகும். நம்ம திருப்பி வண்டியிலேருந்து இறங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங் வந்து ரிலீஸ் ஆகிடும். சரியா, இதானே அது ஓப்பன் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். இங்கே அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்னது தான் இங்கே வந்து க்ளோஸ்டு காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்னா என்னது, ஓப்பன் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்னா என்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னதுன்னா, க்ளோஸ்டு காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கில் வந்து ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து 10 டிகிரிக்கோட கம்மியாக தான் இருக்கும். சரியா, இப்போ 10 டிகிரிக்கு மேலே அது இருக்குது அப்படின்னா, ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து 10 டிகிரிக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து ஓப்பன் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, டிஃப்ரென்ஸில் கூட கேட்பாங்க 2 மார்க்கு இல்லைன்னா 3 மார்க்கில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓப்பன் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அண்டு க்ளோஸ்டு காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். சரியா, இதில் வந்து ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து லெஸ் தென் 10 டிகிரி, இதில் வந்து ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் 10 டிகிரி. இதில் வந்து கம்ப்ரசிவ் லோடு வந்து ஓப்பன் காயில் ஸ்ப்ரிங்கில் வந்து கம்ப்ரசிவ் லோடு வந்து ஆக்ட் ஆகும், க்ளோஸ்டு காயில் ஸ்ப்ரிங்கில் வந்து டென்சைல் லோடு வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இதான அது ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங்கு, இந்த மாதிரி ஸ்ப்ரிங் வந்து நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க 2 வீலரில். சரியா, இதை வந்து என்ன அது பிடிச்சி 2 சைடும் பிடிச்சி இழுக்கும்போது இது என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். இதே கம்ப்ரசிவ் ஸ்ப்ரிங்கு, இது ஓப்பன் காயில் ஸ்ப்ரிங் அப்படின்னா இந்த மாதிரி கேப் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து லோடு வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆகும். சரியா, இதான அது ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். நெக்ஸ்ட்டு வந்து கோனிக்கல் ஆர் ஓலைட் ஸ்ப்ரிங். கோனிக்கல் ஸ்ப்ரிங் அப்படின்னா இங்கே இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து நெக்ஸ்ட்டு டார்சனல் ஸ்ப்ரிங்கு. இப்போ கோன் ஷேப்பில் இருக்கிற இந்த ஸ்ப்ரிங் தானே அது கோனிக்கல் ஸ்ப்ரிங்கு. இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா டேப்பர் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணாங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் யூஸ் பண்ணாங்க, ரிமோட்டில், கிளாக்கு பேட்ரி செக்ஷனில், இது இங்கே எல்லாத்துலேயுமே. நீங்கள் கிளாக் பேட்ரி செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்ரி போடுவோம்ல, வாட்சில் வந்து பேட்ரி போடுற இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி வச்சுருப்பாங்க. சரியா, அது வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி கோனிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். சரியா, ஓகேவா. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டில் வந்து இந்த கோனிக்கல் ஸ்ப்ரிங்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா, இது வந்து மோஸ்ட்லி கம்ப்ரசிவ் லோடு தான் இதில் வந்து அதிகமாக ஆக்ட் ஆகும். சரியா, டென்சைல் லோடு வந்து இதில் ஆக்ட் ஆகாது, கம்ப்ரசிவ் லோடு தான் இதில் நிறைய ஆக்ட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டார்சனல் ஸ்ப்ரிங் அப்படின்னா, இந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரு எண்டும் இன்னொரு எண்டும் எப்படி இருக்கும், 90 டிகிரியில் இருக்கும். இந்த க்ரீன் கலரில் இருக்கிற இந்த படத்தை பாருங்கள். இப்போ ஒரு எண்டும் இன்னொரு எண்டும் எப்படி இருக்குது, 90 டிகிரியில் இருக்கா. அப்போ இது வந்து டார்சனல் ஸ்ப்ரிங்குன்னு சொல்கிறாங்க. இது நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ கிளிப்பு இருக்குல்ல, நம்ம துணி காய போடுற கிளிப்பு, அந்த கிளிப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு தான் இருக்கும். கேரேஜ் டோரில், கிளிப்பில், டார்சனல் பாரு, சஸ்பென்ஷன் இதில். சரியா, இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவாங்க, டார்சனல் ஸ்ப்ரிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட லைஃப் சைக்கிள் வந்து 7 to 9 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரியா, இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டு ஸ்ப்ரிங்ஸில் வந்து இல்லை. நீங்கள் இப்போ துணி காய போகிற கிளிப்பே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து டேமேஜ் ஆகாது எப்பயும். இந்த ஸ்ப்ரிங் வந்து லைஃப் வந்து இருக்கும். ஆனால் அது வெளியில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்குல்ல, பிளாஸ்டிக் கிளிப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் தான் நம்மளுக்கு வந்து உடஞ்சி போகும், லைஃப் இல்லாமல் உடஞ்சி போகும். ஆனால் அந்த ஸ்ப்ரிங் வந்து உடஞ்சி போகாது. சரியா, இது 10,000 சைக்கிள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா, ஒரு நாளைக்கு 4 சைக்கிள் விதமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து எத்தனை வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம், 7 வருஷத்துலேருந்து 9 வருஷம் வரைக்கும் இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமேல் தான் இது வந்து பிரேக்கேஜ் ஆகும். ஓகேவா,
நெக்ஸ்ட் வந்து லீவ் ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங் எங்கே பார்த்துருப்பீங்க? பஸ்ஸில் பார்த்துருப்பீங்களா? பஸ்ஸு, லாரி இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் வந்து டயருக்கு மேலே இருக்கும். ஓகேவா? இது வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிப்பு, மெட்டாலிக் ஸ்ட்ரிப்பு பட்டை மாதிரி இருக்கும். அந்த பட்டை எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒன்றா சேர்த்து அடுக்கி ஒரு தைராடை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, டைட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்போ இங்கே 2 இடத்துல ரவுண்டு மாதிரி இருக்கா, கண்ணு மாதிரி இருக்கா, இதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, 2 எண்டில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த லோடு வந்து இந்த இடத்துல தான் நம்ம கொடுப்போம். அந்த கண்ணு மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல தான் லோடு கொடுப்போம். இப்போ லோடு கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்னா இது வந்து அப்படியே கம்ப்ரஸ் ஆகும்போது நம்மளுக்கு இந்த ஸ்ப்ரிங் வந்து இப்போ யூ ஷேப்பில் இருக்கிறது வந்து அந்த கர்வேச்சர் வந்து என்ன ஆகும், கம்மியாகிட்டே வரும். திருப்பி நம்ம லோடு வந்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த கர்வேச்சர் வந்து பழைய மாதிரி திருப்பி வந்துடும். சரியா? இது என்ன மெட்டீரியலை வந்து செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, ஸ்டீலு, கிராஃபைட்டு, எக்ஸ்போயு, கார்பன் எக்ஸ்போயு இதில் வந்து செஞ்சுருப்பாங்க. சரியா? இது எங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ட்ரக்கு, லாரி, பஸ்ஸஸ்ஸு இந்த மாதிரி இடத்துல வந்து பெரிய பெரிய ஆட்டோமொபைல் மிஷினரிஸில் வந்து இங்கே வந்து இதை வந்து பார்த்துருப்பீங்க. லோடு வந்து அதிகமான லோடு வந்து எங்கெங்கெல்லாம் ஆக்ட் ஆகுமோ அங்கே வந்து இந்த ஸ்ப்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்கு ஸ்ப்ரிங் அப்படின்னா இதானே அது டிஸ்க்கு ஸ்ப்ரிங்கு. டிஸ்க்குன்னா என்னது, ஒரு வாசர் மாதிரி இருக்கும். அந்த வாசரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ராடில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதை கட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வந்து ஒரு டைரெக்ஷனில் இருக்குது, கீழே இருக்கிறது வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம லோடை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இது எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் வரும். இப்போ லோடு வந்து ஒரே மாதிரி ஃப்ளாட் ஆயிரும். இப்போ லோடு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், இது பழைய பொசிஷனுக்கு வந்து வந்துடும். சரியா? இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஏரியா வந்து சின்ன ஏரியாவாக இருக்குது, ஆனால் அந்த இடத்துல லோடு வந்து அதிகமான லோடு வந்து ஆக்ட் ஆகுது. அந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த மாதிரி டிஸ்க் ஸ்ப்ரிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த கட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், எம் ஷேப்பில் இல்லாட்டினா வி ஷேப்பில் வந்து இருக்குது. சரியா? ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து அதை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ லோடு வந்து இதில் வந்து உட்காரும்போது அது ஃப்ளாட் ஆயிரும். திருப்பி அந்த லோடு வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே பழைய பொசிஷனுக்கு போயிடும். இந்த டிஸ்க் ஸ்ப்ரிங்குக்கு இன்னொரு பேர் தான் அது பெலவலே ஸ்ப்ரிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ஸ்ப்ரிங்கிறது வந்து நம்மளுக்கு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ப்ரிங்ஸ் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸ்பெஷல் பர்பஸ் ஸ்ப்ரிங்லாம்? இப்போ கார்பரேட்டரு, ட்ரம்பட்டு, வாஷிங் டிவைசஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில், அந்த ஏரியாவில் மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த ஸ்ப்ரிங் வந்து வேறு இடத்துல வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, ஸ்பெஷல் பர்பஸ் ஸ்ப்ரிங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஸ்ப்ரிங் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஷாக் வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு, வைப்ரேஷன் வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து வெயிட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக, ஃபோர்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்ப்ரிங் வந்து எவ்வளோ ஸ்டிஃப்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுக்கு அதிலேருந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் இல்லைன்னா வெயிட் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி வெஹிக்கிளில் வந்து பிரேக்ஸு, கிளச்சஸ்க்கு வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஸ்ப்ரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? அதே மாதிரி கிளாக்ஸு, டாய்ஸு இங்கே எல்லாமே எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. இப்போ விளையாட்டு ஜாமான்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாவி கொடுப்போம். சாவி வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த ஒரு உள்ள சுருள் மாதிரி இருக்கும், அந்த சுருள் வந்து அப்படியே டைட் ஆகிட்டு நம்ம அந்த சாவி கொடுத்ததை வந்து ரிலீஸ் பண்ணிட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், திருப்பி பழைய பொசிஷனுக்கு வரும். சரியா? அப்போ அங்கே வந்து என்ன நடக்குது, ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஸ்டோர் ஆகுது. சரியா? அதுக்கடுத்து கேம் அண்ட் ஃபாலோவரில் வந்து அந்த மோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா?
அடுத்து என்னென்ன மெட்டீரியலில் வந்து ஸ்ப்ரிங்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வயரு அப்படின்னா ஹார்டு ட்ரான் ஸ்டீல்னால் நம்ம வந்து வயரை வந்து எல்லா சைஸ்லையும் நம்மளுக்கு வந்து இருக்காது. அந்த வயரை வந்து பிடிச்சி இழுக்கும்போது என்ன ஆகும், கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து சேஞ்சஸ் இருக்கும். லோ டெம்பரேச்சரில் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி லோ ஸ்ட்ரெஸ்ஸு டெவலப் ஆகும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, ஹார்டு ட்ரான் வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து இது நார்மலி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீல் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். சரியா? பாஸ்பரஸ் பிராண்ட் ஸ்டீல் வந்து எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கரோசிவ் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து பாதுகாக்கும். சரியா? இப்போ 3 ஃபேஸ் ஸ்டார்டரு இல்லை ஸ்டார்டர் 2 பாயிண்ட் ஸ்டார்டர் 3 பாயிண்ட் ஸ்டார்டரில் வந்து அந்த ஸ்டார்டரில் வந்து உள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் தான் என்ன ஆகும், ரெண்டு கான்ட்ராக்டரை வந்து ஜாயின் பண்ணிவிடும். சரி, அந்த ஸ்ப்ரிங் வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்ப்ரிங் அங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பாஸ்பரஸ் பிராண்ட் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணாங்க. சரியா? குரோமியம் சிலிக்கான் ஸ்ப்ரிங்கு இது வந்து எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும்ல, 250 டிகிரி இல்லை அதுக்கு மேலே டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து குரோமியம் சிலிக்கான் ஸ்டீல்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. சரியா? அதே மாதிரி குரோமியம் வெனேடியம் ஸ்டீல் இது வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து அதிகம் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபெட்டிக் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். வெனேடியம் யூஸ் பண்ணனாவே ஆட்டோமேட்டிக்காக ஃபெட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதனால் ஃபெட்டிக் வந்து எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, கண்டினியூஸாக நம்ம அந்த ஸ்ப்ரிங்ஸ் வந்து யூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க, குரோமியம் வெனேடியம் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணாங்க. சரியா? அடுத்து கிராஃபைடு இது வந்து ஹை ஸ்ட்ரென்த்து. இப்போ லீவ் ஸ்ப்ரிங் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியலில் தான் இருக்கும். அதே மாதிரி கார்பன் வந்து அதுவும் அதே மாதிரி தான் லீவ் ஸ்ப்ரிங்ஸில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஆட்டோமொபைல் செக்டார்ஸில் வரக்கூடிய அந்த லீவ் ஸ்ப்ரிங்ஸு இங்கே வந்து இந்த 2 டைப் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் சஸ்பென்ஷன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கேமன் ஃபாலோவரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரயில்வே போகீஸில் எங்கே இருக்கும் அப்படின்னா கீழே அந்த ட்ரெயினோட அந்த வீல் இருக்குல்ல, ட்ரெயினோட வீலுக்கு மேலே ஒரு போகி இருக்கும். அந்த போகியில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஓப்பன் காயில் ஸ்ப்ரிங் வந்து வச்சுருப்பாங்க. சரியா? அதே மாதிரி மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பிரேக்கு கிளச் அப்ளை பண்ணுறதுக்கும் ஸ்ப்ரிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாங்க. சரியா? இது மட்டும் இல்லாமல் நம்ம கேரேஜ் டோரில், நம்ம ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்ஸில், கிளிப்பு, இங்கே எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்ப்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்ப்போம். இது நல்ல குஷனிங் எஃபெக்ட் வந்து தரும். அதே மாதிரி ஷாக் அப்சார்வ் வந்து அதிகமாக இருக்கும். டியூரபிலிட்டின்னா ரொம்ப நாள் நீடிச்சு உழைக்கும். இது வந்து ஸ்ப்ரிங் வந்து எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். இது சீப்பாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். சரியா? அதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இது ஈஸியாக டே டு டே லைஃப் வந்து ஈஸியாக இருக்கனால அது டே டு டே லைஃப் வந்து யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உடஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லோடு வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கும்போது அது வந்து என்ன ஆயிரும், வெர்டிகலாக இருக்கக்கூடிய இது வந்து அப்படியே பக்குள் ஆயிரும்னா அப்படியே வளைஞ்சிரும். சரியா? இதான் என்னது ஸ்ப்ரிங்ஸோட ஸ்ப்ரிங்ஸ் என்னென்னு பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்னா என்னென்னு பார்த்தோம், அதோட அப்ளிகேஷன்ஸு, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணோம். ஓகேவா? தேங்க்யூ.